நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமில் வந்துட்டு மகேஷும் மாயாவும் வந்துட்டு கடுப்பில் இருக்காங்க. இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கார்த்தி ஆல்ரெடி ஒரு ரூமில் ரேவதியை டாக்டரை வெயிட் பண்ண வச்சுட்டு மகேஷை மாயாவும் கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. உள்ளே வந்ததுமே என்ன எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் ரூமுக்கு வந்திருக்க, என்னடா பண்ணுறோம், என்ன எதுன்னு பார்த்துட்டு வேவு பார்க்கலான்னு வந்திருக்கியா, ஒழுங்காக இந்த ரூமை விட்டு போயிடு, உன் மேலே செம கோவத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது மாயாவுக்கு டவுட் வந்துடுது. என்னது கிஃப்டா, நீலாம் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாளா, என்ன இது புதுசாக கிஃப்ட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வழக்கமாக எங்களுக்கு வேட்டு தானே வைப்பேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு எல்லாம் சரிதான், நீங்கள் வேட்டு வைக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் தான், ஆனால் என்ன பண்ணுறது, இவர் தான் புது மாப்பிள்ளை ஆயிடுச்சுல, மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் அப்படின்னு சொன்னதுமே இங்கிட்டு வந்துட்டு மகேஷ் வந்துட்டு பயப்படுறாரு. கண்டிப்பாக ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டா, அதனால தான் இவன் கூப்பிட்றான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போது நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்ல, போலாட்டினாலும் பிரச்சனை போனாலும் பிரச்சனை, இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே எதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது, சரி பாய் போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நடந்து போகிறாங்க. ரூமில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க, யாரா அது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே வந்தால் டாக்டர் நிற்கிறாங்க. அதை பார்த்தது இவங்க 2 பேர் அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுறாங்க. போச்சு, இந்த டாக்டர் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான், இந்த மண்டபத்தை விட்டு நம்மளை அடித்து துரத்த போகிறாங்க, நாசமாக போனவன் இந்த டாக்டரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து இப்படி நம்மளை மாட்டி விடுவா, நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேர் தெரிதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இவர் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை, பேர் மகேஷ் அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்துட்டு அப்படியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு கார்த்திகே பயங்கர ஷாக்கு. என்ன டாக்டர், இவங்க இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு என்ன இது டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, அன்றைக்கி இவங்க தானே இவங்களை பற்றின எல்லா உண்மையும் சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் டாக்டர் நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா சரி ரேவதி போயிட்டு வரேம்மா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு நகன்றாங்க. இது வந்துட்டு மாயா என்ன இது, இந்த டாக்டருக்கு தான் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரியுமே, அப்புறம் இவங்ககிட்ட தெரியாத மாதிரி காமிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி டாக்டரை விடக்கூடாது, டாக்டரை ஃபாலோ பண்ணி போனால் தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியும், யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் இவங்க நம்மளை தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதே மாதிரியே டாக்டர் வந்துட்டு சாமுண்டி சரியை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு ஒரு இடத்துல வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு டிரைவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அந்த மாயாவை மகேஷையும் கூப்பிட்டு வந்து ஏன் முன்னாடியே உண்மையை சொல்லிட்டு இருந்தான், நான் எப்படியோ அங்கேருந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் மாயாவும் மகேஷும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சாமுண்டி சரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டி சரி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கண்டிப்பாக வேறு மாப்பிள்ளையை தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வைப்பேன், இந்த கேடு கிட்டவங்களுக்கு நாளை காலையில் வச்சுக்கிறேன் பெரிய வேட்டு அப்படின்னு சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும், ரேவதிக்கு உன் மேலே உள்ள நம்பிக்கையை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி விடணும், அவங்க அம்மா சொன்னாலும் கூட ஒன்றைத்தான் கட்டிக்கணுன்ற நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க மாயாவும் மகேஷும். அதே சமயத்தில் இந்த திக்கம் டாக்டரை மறித்து காட்டி வந்துட்டு சாமுண்டி சரி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், அவங்க பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும், அவங்க பொண்ணு உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிற. கார்த்தி வேறு ஏதாவது வழியில் தான் மகேஷை பற்றின உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்டே மாமா கிட்ட போய் நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. மல்லிகாவா இப்படி பண்ணாங்க, என்னால் நம்பவே முடியல, எதுக்கு சாமுண்டி சரிக்கிட்ட உண்மையை சொல்ல யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதான் எனக்குமே தெரியல, நான் எவ்வளவோ தூரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை வேறு வழியே இல்லை, நான் வேணா போய் சாமுண்டி சரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதுக்கும் மேலே ரேவதி இதை நம்புவாளான்னு தெரியல, நல்ல சரியான எவிடன்ஸோடு தான் நம்ம இதை சொல்ல முடியும், ஆனால் டாக்டர் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு சாமுண்டி சரியா அந்திக்கவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.